துரைக்கர்னா எங்க குறுக்கிட விரும்பும் வில்சன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்கல்ல, பேசிருங்க. ரெண்டே விஷயம் தான் நான் சொல்றேன். என்னன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி அமையாதுன்ற ஒரு அளப்பரிய நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. அதாவது எடப்பாடியை பிடிக்காதவங்களுக்கு, அதே மாதிரி அதிமுகவை பிடிக்காத திமுக கூட்டணிகளுக்கு, இது எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த எதிர்பார்த்தது நடந்துச்சு உடனே யாராலுமே ஜீர்ணிக்க முடியல. பழனிசாமி அவர்கள் தான் சொன்னாங்க அந்த நம்பிக்கை 36 வரைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு. இல்ல சார், அது சொல்லுது இவங்க அனுபவம் இல்லையா? அப்ப எந்த கட்சியும் யார்கிட்டயும் அப்படி சொல்லுவாங்கன்றது தெரியாதா? அதே இல்ல இல்ல, இப்ப டிடிவி மட்டும் எப்படி போய் சொல்லிருக்காரு? இப்ப டிடிவி போய் சொல்லதே கிடையாதா? டிடிவி எக்கச்சக்கமா போய் சொல்லிருக்காங்க. அப்புறம் அவரை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாருமே சொல்லிருக்காங்க. கலைஞர்ல இருந்து அத்தனை பேரையும் உதாரணம் சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க, நீங்க பயம். இவரை மட்டும் தான் சொல்லுவீங்க. அதுதான் அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இதுல என்னன்னா, பிஜேபி தான் இந்த பிளே பண்ணுது, பிஜேபி தான் இந்த பிளே பண்ணுதுன்றீங்களே, திமுக அந்த பிளே பண்ணுதான்னு ஏன் அந்த சந்தேகம் கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது? ஓபிஎஸ் போய் சந்திக்கிறாரு, அதற்கு பிறகு அன்வர் ராஜாவா திமுக போய் சேர்றாரு, ஆறு குட்டியா திமுக போய் சேர்றாரு, இப்ப பாத்தீங்கன்னா இவரு போய் சேர்றாரு மனோஜ் பாண்டியன். அப்போ அதே மாதிரி கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைக்கும் போது எந்த எஸ்கார்டு எந்த வழக்கு வருது? பாஜக அமைதியா இருப்பாங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க. பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துல இருக்குதோன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் நீங்க சொல்றது வந்து, அதாவது பிஜேபி முயற்சி பண்ணுதானே பண்ணிருக்கோம். கூட்டணி வருதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்கோம். உண்மை இல்ல கிடையாது. அதே மாதிரி என்னன்னா, எடப்பாடியோட வியூகம் என்னன்னா, எதிரி கூட கூட்டணி வைக்கலாம். ரைட். ஒரு கட்டத்தில் எதிரியா இருந்தாங்க பிஜேபி, கூட்டணி வைக்கிறாங்க. எதிரியை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார், துரோகியை வெளியேற்றி விட்டார். துரோகத்தை நம்பர் 1 நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு அது எல்லாரும் சொல்லிக்கலாம். இது எல்லாரும் ரெண்டு பேரும் வாங்க. நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி இத பாருங்க, பாஜக அல்லது மோடி அரசு, அமித்ஷா இவங்க அதிமுகவினுடைய தலைவர்கள் கிட்ட இருந்த கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தான் அதிமுகவை சிதைத்தார்கள். இந்த இடத்தை நீங்க ஒத்துக்காம நீங்க மத்ததெல்லாம் பேசாதீங்க. அவர் சொல்ற பழி ஒரு என்னங்க சொன்னாங்க பாஜக? இங்க திராவிடம் இல்லாத தமிழ்நாடு யார குறிக்குது? அது அதிமுக காப்பாத்தி மடியில வச்சுக்குவோம், திமுக மட்டும் ஒழிப்பான்னு சொன்னாங்களா அவங்க? பிஜேபி அதிமுக உடைச்சது அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தானே. மக்கள் பாருங்க, அதுல எடப்பாடி சொல்றாரு, வில்சன் சொல்லுது, நீங்க பாஜகவை இதுல கொண்டே வராதீங்க. எப்படிங்க கொண்டு வர முடியாது? மொத்த பிளேயருமே அவங்க தாங்க. இன்னைக்கு காத்த நீங்க விவாதத்தை ஏன் கூட்டினீங்க? செங்கோட்டையன் வந்து பாஜக வீழ்த்து என்ன, அப்புறம் பாஜக வீழ்க வேணான்னு நம்ம பொன்வன் சொல்றாரு. செங்கோட்டையன் சொல்லலாம், வில்சனுக்கு அது கிடையாது. பழி ஓரிடா பாவம் ஓரிடம்ன்ற பழி பாவம் பூதம் எல்லாமே பாஜக தாங்க. அதிமுக தொண்டனுக்கு தெரிஞ்சத இங்க மறைச்சிட்டு பேசக்கூடாது யாரும். இல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்? 3வது முறையாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் 400 இலக்க வச்சு பயணிக்கிறாங்க, இந்தியா முழுவதுமே. அப்ப தமிழ்நாட்டில் கணிசமான இடங்கள் கிடைக்கும் என்று நம்பி இருந்த பாஜகவை ஏமாற்றியது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ 2026ல நாம வெற்றி முற்று முதலமைச்சராக வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அங்க போய் சரண்டர் ஆயிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி. பாஜகவிடம் சரண்டர் ஆயிருக்கிறார் அப்படிங்கறத பாஜக அதிமுக சரண்டர் ஆயிருச்சுன்னு சொல்லக்கூடாதா? ஏங்க, அதிமுக வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருந்தால் எந்த தேசிய கட்சியும் எந்த மாநில கட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து நாங்க கூட்டணிக்கு வருவோம்னு பேசுவாங்க. இப்போ உங்களை சட்டசபையில் இருக்கிறவரை தூக்கி கொண்டு போய் டெல்லியில வச்சு பேசுறாங்க. டெல்லியில அங்க உண்மை பேசினாரா எடப்பாடி? ஏதாவது சொன்னாரா? எதிர்க்கட்சி தலைவர் அதாவது 2024 மோடிக்கு ரொம்ப முக்கியம், பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். அந்த கட்டத்தில் 3வது முறை வரணும். அந்த கட்டத்தில் கூட அந்த நேரத்தில் செங்கோட்டையன்கள் இல்லையா? அவங்கள வச்சு கூட்டணிக்கு வளர்ச்சி போட்டிருக்க முடியாதா? அந்த நேரத்தில் இடி இல்லையா, ஐடி இல்லையா, சிபிஐ இல்லையா, அமலாக்கத்துறை இல்லையா? ஏன் வளர்ச்சி போட்டிருக்க முடியாதா? அந்த நேரத்தில் வளர்ச்சி போட்டிருக்க முடியாத எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்ன்ற நேரத்திலேயே வளர்ச்சி போடுவாங்க? இல்ல இல்ல, அப்ப அதை யோசிக்கல. இதெல்லாம் இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ நயினா நாகேந்திரன் பொய் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி பச்சை பொய் சொல்றாரு. சொல்லுங்க ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாரு? அப்சர்வர் ஒத்துக்கிறோம் பாருங்க, சீட்டு பிரச்சனையில தான் கூட்டணி முடிஞ்சது, இவ்வளவுதாங்க ஃபேக்ட்.
அவங்க அதிகமான இடத்தை கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் என்னன்னா, இதெல்லாம் கற்பனை, இது எந்த ஆதாரமும் இல்ல. ஒரு விஷயம் ஆதாரம் இல்ல. நான் ஒரே ஒரு விஷயம், ஒரு நினைவு கூறுதலுக்காக, உங்களுக்கு தெரியாதல்ல, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றத்திற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து நாங்க கராரா இருந்தோம், ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிக சீட்டு பிஜேபிக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு, இவர் பாஜக ஆளா இருந்தாரு, அதை நாங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்படையா பேசினாங்க. 23ஆம் தேதி கூட்டத்துக்கு 11ஆம் தேதி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. வெளியே வந்து முதல்ல பேட்டி கொடுத்தது ஜெயக்குமார். என்ன பேட்டி கொடுத்தாரு? உள்ள விவாதிக்கப்பட்டது ஒற்றை தலைமை, அவ்வளவுதான். அங்கதான் பிரச்சனை. அத நான் சொல்றேன். புரியுதா? ரெண்டு எம்பி சீட், அடுத்த காரணங்கள் அப்புறம் ரெண்டு எம்பி சீட் அவர் இருந்தாரு கூட எம்பி சீட். நான் கேட்பது துரைக்கர்ணா, நம்ம இந்த தலைப்புக்குள் வரப்ப வில்சன் என்ன கேக்குறாருன்னா, அப்படி பாஜக ஏதாவது செய்ய முடிஞ்சா 24லயே செஞ்சிருக்கலாமே யாராவது வச்சு, அப்ப செய்யல இல்லன்ற. இல்ல, அது நடந்தது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம்ன்ற. இப்ப ரைடு பண்ணாங்களா கூட அது பிஜேபிக்கு அகைன்ஸ்டா போகும். அது முதல்ல புரிஞ்சுங்க. அந்த ஃபேக்டர் நீங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இதை பயன்படுத்தி பாஜக வருகிறது மக்கள் கிட்ட உங்களுக்கு கெயின் பண்ணி ஒரு செட்பேக் பின்னடைவை ஏற்படுத்துறோம் அப்படின்னு அதுதான். ரவீந்திர துரைசாமி, இதுல நீங்க சொன்னது ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட்டிவ் அப்படின்றீங்கல்ல, இப்ப அதுதான் பாஜகவின் அப்ரோச்சா? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், ஏமாற்ற மாட்டேன். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம். மற்றபடி பொன்வில்சன் சொன்ன கருத்தை நான் ஒப்புக்கொள்றேன். எடப்பாடி எல்லாம் மிரண்டு போய் எல்லாம் எந்த இடத்துலயும் பண்ணல. 5 சீட்டு தான் கொடுத்தாரு, கூட்டணி கிடையாதுன்னாப்புல. இவங்க தான் மிரண்டு போய் 5 வாங்கிட்டு வந்தாங்க. 5க்கு தொடர்ச்சியா திரும்ப 20 தான் கொடுத்தாப்புல. இப்ப 2024 இவர் ஏமாத்தின மாதிரி 29 ஏமாத்திடக்கூடாது. அதற்கு மிக கணிசமான சீட்டை வாங்கணும். அவரு 20% தான் இருக்கிறாரு. அவரு 4வது இடம் போயிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சியில பிஎம் கேண்டிடேட் இல்லாத கட்சிக்கிட்ட 4வது போயிருக்கிறாரு. அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த புதுச்சேரியில 4வது போயிருக்கிறாரு. சோ அவர் 20%, நம்ம 11.4%. 2 ரெட்டை. நான் ஒரு யூகம் தான். அப்படி நினைக்கிறீங்கன்னா, தாவேகாவினுடைய அழைப்பில் ஒரு மறைமுக துணி என்ன இருக்குன்னா, அது பாஜகவை தான் கொள்கை எதிரியா இருக்கு. நீங்க இங்க ரொம்ப கராரா வைக்கிறீங்கன்னு வைங்க, அதிமுகவுக்கு தாவேகான்ற ஆப்ஷன் எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாரு? அதிமுக பாஜக 180 ஜெயிக்கும், தாவேகா 20 சீட்டுக்கு தகுதியான கட்சின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் சொன்னாரு. எடப்பாடி என்ன சொன்னாரு? என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது, சிலர் சதி செய்கிறார்கள், பிரிக்க முடியாதுன்னாரு. ஐயா ரவீந்திரன் சொல்றதை ஏத்துக்கிறேன். என்னன்னா பார்கெனிங் பவர் வேணும்னு அவங்க விரும்புவாங்க, பிஜேபி இல்லன்னு சொல்லல. அதற்கு இப்போ செங்கோட்டையன்கள், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தயாரா இருக்கிறாங்க. நாங்கள் பலிகடா ஆக தயார். பிஜேபிக்கு அதிக சீட்டு வாங்கி கொடுக்க நாங்கள் பலிகடா தயாரா இருக்கிறாங்களா? இதுதான் கேள்வி இன்னைக்கு. பொதுக்குழுல தீர்மானம் போட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆட்சி அதிகாரம் என்று வருகிற பொழுது திரு எடப்பாடி ஒத்துக்கொள்வாரா? தாவேகா வந்தா அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுப்பேன்னு ஒத்துக்குவாரா? இல்ல. ஆக தாவேகா ஒரு ஆப்ஷன் இல்ல. அவங்க நம்பினார். எப்படின்னா, இந்த திரு எடப்பாடி அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், இந்த ஓபிஎஸ், சசிகலா, ஆமா வாங்க வாங்க வாங்க, விளம்பரம் நமக்கு முக்கியம்.